அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது யூனிவர்ஸ் ஆஃப் கண்டெய்னர்ஸ். இன்னைக்கான பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 20 அடி கண்டெய்னரை எப்படி அசம்பிளி பண்ணுவாங்க, அந்த கண்டெய்னரை தனித்தனி அசம்பிளியாக செஞ்சதுக்கப்புறம் மெயினாக அந்த எல்லா அசம்பிளியும் கொண்டு அசம்பிள் பண்ணி எப்படி கம்ப்ளீட் பண்ணுவாங்க, அதோட டெக்னிக்கலான சில டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். இப்போது ஏற்கனவே நம்ம பதிவில் கண்டெய்னரோட பேஸ் அசம்பிளி, கண்டெய்னரோட சைடு வால் அசம்பிளி, கண்டெய்னரோட ஃப்ரண்ட் வால், ரியர் எண்டு வால், ரூஃப் இப்படின்ட்டு எல்லா வகையான அசம்பிளியும் எப்படி பண்ணுவாங்க, அதோட டிசைன் கிரைட்டீரியா என்ன, சைஸஸ் என்ன, திக்னஸ் என்ன, எதுக்காக அந்த அசம்பிளியை அந்த பேர் வச்சு கூப்பிடுறாங்க, அதோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தராங்க, போய் பார்த்துருங்க. இப்போ இந்த மெயின் அசம்பிளி எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மெயின் அசம்பிளி அப்படிங்கும் பொழுது இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கம்ப்ளீட் பண்ண இந்த பேஸ் அசம்பிளியை கொண்டு வந்துடுவாங்க. பேஸ் அசம்பிளியை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த ரியர் எண்டு வாலையும் இந்த ஃப்ரண்ட் எண்டு வாலையும் பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் அசம்பிளியிலேருந்து 90 டிகிரி இருக்கிற மாதிரி மவுண்ட் பண்ணுவாங்க. அதாவது இந்த பக்கம் இந்த 90 டிகிரி, இந்த பக்கம் இந்த 90 டிகிரி இருக்கிற மாதிரி மவுண்ட் பண்ணுவாங்க. மவுண்ட் பண்ணிட்டு இந்த பாட்டம் இங்கிருந்து இந்த அவுட்டர் டு அவுட்டர், அதாவது வெளிப்பக்கத்துலேருந்து இந்த வெளிப்பக்கம் 20 அடி இருக்குதா அப்படின்னு பார்ப்பாங்க. அந்த 20 அடி கரெக்டாக இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு, அதே போல் இந்த டாப் டு டாப், இந்த மேல் பக்கத்துலேருந்து இந்த டிஎஸ்ஆர் இருக்கிற பக்கம் இங்கேருந்து இதோட அவுட்டர் டு அவுட்டர் 20 அடி இருக்குதா அப்படின்னு பார்ப்பாங்க. அதே போல் இதனுடைய டயகனல் இங்கேருந்து டேப் பிடிச்சி இந்த அவுட்டருக்கு பார்ப்பாங்க. இல்லைன்னா இந்த கார்னர் காஸ்டிங்கில் 25 mm இன்னர் சைடில் ஒரு பஞ்ச் அடித்து, அதே போல் இங்கேயும் ஒரு 25 இன்னர் சைடில் ஒரு பஞ்ச் அடித்து அந்த டயகனல் செக் பண்ணுவாங்க. ஸோ இந்த டயகனல், அதாவது நமக்கு சைடு வால் சைடில் இருக்கிற டயகனல் கரெக்ட் பண்ணிடுவாங்க. இந்த 2 எண்டு வால் அசம்பிளி வச்சதுக்கப்புறம் இந்த சைடு வால் சைடு இருக்கிற இந்த டயகனலையும் இங்கிருந்து இது வரைக்கும் இருக்கிற டயகனலையும், அதே போல் இங்கிருந்து ஒரே நிமிஷம், இங்கிருந்து இது வரைக்கும் இருக்கிற டயகனல், இங்கிருந்து இது வரைக்கும் இருக்கிற டயகனல், அதே போல் இங்கிருந்து இது வரைக்கும் இருக்கிற டயகனல், இதிலிருந்து இந்த 4 பக்கத்துக்கான டயகனல் சரி பண்ணதுக்கு அப்புறம் 0-0க்காக செட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த கண்டெய்னர் அசம்பிளியில் இந்த சைடு வால் அசம்பிளியை கொண்டு வருவாங்க. இந்த 2 சைடு வால் அசம்பிளியும் கொண்டு வைப்பாங்க. இந்த 2 சைடு வால் அசம்பிளியும் கொண்டு வச்சதுக்கப்புறம் இதில் பார்த்தோம்னா இந்த டாப் சைட்லேருந்து நம்ம பார்க்கும் பொழுது இந்த டயகனல், இந்த டாப் டயகனல் இங்கிருந்து இது வரைக்கும், இங்கிருந்து இது வரைக்கும், இந்த 2 டயகனலும் 0-0க்காக செட் பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் இதில் இந்த ரூஃப் அசம்பிளியை கொண்டு வச்சு கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃப்ளாஞ்சில் இந்த ரியர் கார்னர் போஸ்ட் மேலே இருக்கிற 6 mm திக்னஸ், இந்த ஃப்ளாஞ்ச் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லைங்களா, இந்த ஃப்ளாஞ்ச் மேலே இந்த சைடு வால் பேனல் இந்த 2 பக்கம் உட்காரும். அதே போல் இந்த ஃப்ரண்ட் காம்பனண்ட், இந்த ஃப்ரண்ட் எண்டு வாலில் இருக்கிற கார்னர் போஸ்ட்டில் இந்த ஃப்ளாஞ்ச் மேலே இந்த பேனலில் இருக்கிற காம்பனண்ட் உட்காரும். அதே போல் இந்த ஹெடர் மேலே இந்த பிளேட்டு, அதாவது ரூஃபோட ஷீட் உட்காரும். அதே போல் இந்த ஹெடர் மேலே இந்த பிளேட் உட்காரும். இது போல் 4 பக்கத்தில் இருந்தும் எல்லாமே மெயினான ஒரு டாக் வெல்டிங் வச்சு ஸ்ட்ராங் பண்ணதுக்கு அப்புறம் ஃபுல் வெல்டிங் அடிக்க ஆரம்பிப்பாங்க. மோஸ்ட்லி இந்த அசம்பிளி எல்லாமே இதுக்குன்னு தனியாக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட ஒரு ஜிக்கில் தான் இந்த அசம்பிளி மெயினாக பண்ணுவாங்க. இப்போது மேக்ஸிமம் இந்த மாதிரியான அசம்பிளிஸ் தனித்தனியாகவும், அதாவது ஜிக் இல்லாமல் மேனுவலாகவும் பண்ணுறாங்க. ஜிக் இருந்தால் இதனுடைய இந்த டயகனல் மெயின்டைன் பண்ணுறது, அதே போல் இந்த டயகனல் எல்லா பக்கத்தில் இருக்கிற டயகனல் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே போல் இந்த அசம்பிளியோட ப்ரொடக்டிவிட்டியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகும். ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் மேனுவலாக இதை நீங்கள் அசம்பிள் பண்ணுறீங்க, இப்போ இதை மேனுவலாக நீங்கள் அசம்பிள் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது இதுக்கு நிறைய அதாவது ஆட்கள், எப்படி சொல்கிறதுனா மேன் ஹவர்ஸ், இதுக்கு நிறையா மேன் ஹவர்ஸ் தேவைப்படுவாங்க. இதை ஹோல்ட் பண்ணணும், மேலே ஒரு ஜாக் பண்ணணும், அதே போல் ஒரு க்ரெயின் ஹோல்ட் பண்ணி வைக்கணும். இதை ஸ்ட்ரென்தன் பண்ணதுக்கப்புறம் இதுக்கப்புறம் திரும்ப இங்கே போகணும், இங்கேருந்து இங்கே போகணும், இங்கே ஒரு மேன் பவர் செலவாகும், இங்கிருந்து டயகனல் பண்ணணும், எல்லாம் பண்ணணும். பட் ஸ்டாண்டர்டாக இதுக்குன்னு ஒரு 20 feet கண்டெய்னருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜிக்கு இல்லை ஒரு ஃபிக்சர் நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா
அந்த ஃபிக்ஸர் மேலே டிஃபால்ட்டாக இந்த பேஸை கொண்டு வந்து வைப்பீங்க, இந்த 2 எண்டு வாலை கொண்டு வந்து வைப்பீங்க. ஒரு கிராஸ் செக்கிங்க்கு இந்த டயக்னல் எப்படி இருந்தாலும் பார்த்து தான் ஆகணும். பட் ஆனால் ரொம்ப ரொம்ப டைம் கம்மி செலவாகும், மேன் பவரும் கம்மி செலவாகும். அதே போல் இந்த எக்ஸ்டர்னல் மிஷினரி எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாமே வந்து கம்மியாக தான் செலவாகும். ஸோ இந்த ஜிக்ஸ் அண்ட் ஃபிக்ஸர் யூஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு கண்டெய்னர் அசம்பிளி வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி தான் வந்து கண்டெய்னர் அசம்பிளியை அசம்பிள் பண்ணுவாங்க. இந்த கண்டெய்னர் அசம்பிளி எல்லாமே அசம்பிள் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக தான் இந்த வெல்டிங்லாம் ஃபுல்லாக அடித்து முடிச்சதுக்கப்புறம், பெயிண்டிங்லாம் அடித்து முடிச்சதுக்கப்புறம் தான் இந்த ஃப்ளோர் போர்டில் இந்த ஃப்ளோர் போர்ட் போடுவாங்க. அதாவது ஃப்ளோரில் இந்த பிளைவுட் வந்து மவுண்ட் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாச்சும் ஒரு டவுட்டோ இல்லை வேறு ஏதாச்சும் சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.